நாடு முழுவதும் இன்று நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கடும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர்கள் திருச்சி செய்தியாளர் இளவரசன் மற்றும் மதுரை செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். முதலாவதாக இளவரசனிடம் பேசலாம். இளவரசன் வணக்கம். இன்று நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு நடைபெற இருக்கிறது. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கின்றன? கண்டிப்பா அருணா, நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு இன்று நடைபெற உள்ளது. அதாவது கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததால் அந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. தற்பொழுது அந்த மறுதேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெற உள்ள நிலையில திருச்சி தமிழகத்தில் 307 தேர்வு மையங்கள்ல நடைபெறுது. அதில் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 12 தேர்வு மையங்கள்ல இந்த தேர்வு இன்று நடைபெற உள்ளது. 6620 மாணவர்கள் இந்த தேர்வு எழுதுவதற்காக தயார் நிலையில் உள்ளனர். தற்பொழுது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 12 இடங்கள், குறிப்பாக திருச்சி மாநகரில் 3 இடம், திருச்சி புத்தூர் பிஷப் கீப்பர் கல்லூரி, நேஷனல் காலேஜ் மற்றும் தந்தை பெரியார் அரசு கல்லூரி உள்ளிட்ட 3 இடங்கள் மாநகர் பகுதியிலும், புறநகர் பகுதியில் மணச்சநல்லூர் அரசு மேல்நிலைப்பள்ளி, அதேபோல லால்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி, திருவெரும்பூர் பகுதியில் NIT தேசிய தொழில்நுட்ப கல்லூரி, அதே போல அண்ணா யூனிவர்சிட்டி என 12 இடங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வுக்காக திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தேர்வு எழுதுவதற்கு அவர்கள் செல்வதற்கு அரசு பேருந்துகள் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இந்த 12 தேர்வு மையங்களுக்கும் செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல திருச்சி மாநகர காவல்துறை மற்றும் திருச்சி மாவட்ட காவல்துறை சார்பில் இந்த 12 தேர்வு மையங்கள்லயும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. தற்பொழுது நாம் இருக்கும் இடம் திருச்சி மாநகரில் புத்தூர் பகுதியில் இருக்கிற பிஷப் கீப்பர் கல்லூரி. நமது ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் இந்த பகுதியை காட்சிப்படுத்துகிறார். தற்பொழுது அதாவது திருச்சி வயலூர் செல்லும் சாலையில தான் இந்த கல்லூரி அமைந்துள்ளது. இந்த கல்லூரியில் இன்று காலை சரியாக 11 மணிக்கு தேர்வர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதற்காக தயார் நிலையில் இருக்காங்க. இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலும் 2 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதாவது புறப்பகுதிகள், சாலை ஓரம் இருக்க பகுதியிலும் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். அதே போல உள்பகுதியிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு மற்றும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதே போல உள்ளே செல்லும் மாணவர்கள் தேசிய முகமையை அறிவித்துள்ள அந்த இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள ஹால் டிக்கெட் மற்றும் 2 புகைப்படங்கள் மற்றும் குடிநீர் பாட்டில் உள்ளிட்டவைகளை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது நாம் இந்த பகுதியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரியாக 11 மணிக்கு தான் இந்த பகுதியில் தேர்வர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதற்காக தற்பொழுது இந்த பகுதியில் நுழைவு பகுதியில் காவல்துறையினரும் மற்றும் தேர்வுக்கு பாதுகாப்புத்துறை அலுவலர்களும் உள்ளே நியமிக்கப்பட்ட அலுவலர்களும் தற்போது இருக்காங்க. ஒவ்வொரு மாணவர்களும் மொழிந்த முக்கியமான பாதுகாப்பு நலன் கருதி அவர்களுடைய சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்பட உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் உள்ளே CCTV கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாணவர்களும் இந்த பகுதிக்குள் வருபவர்கள் பயோமெட்ரிக் முறையில் அவர்கள் சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என தேர்வு கண்காணிப்பாளர் கூறியுள்ள நிலையில் இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த 12 தேர்வு மையங்கள்ல 6620 பேர் இருக்காங்க. அதே போல இந்த தேர்வு மையத்தில் உள்ளே செல்வதற்கு முன் அந்த மாணவர்கள் அவர்கள் ஆடை மற்றும் ஆடை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இங்க முன்னேற்பாடாக உள்ளார குடிநீர் வசதி மற்றும் கழிப்பற சுகாதார வசதி செய்யப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 108 ஆம்புலன்ஸ் ஒன்றும் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில இந்த தேர்வர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்க அனுமதிக்கப்படுறதுனால இந்த பகுதியில் பெற்றோர்களுடன் மாணவர்களும் இந்த தேர்வுக்கு இறுதிக்கட்ட முயற்சியில் தேர்வுக்காக தயாராகி வர்றாங்க. அந்த வகையில் தம்பி, இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க? தேர்வுக்கு எப்படி இது பண்றீங்க? ராலிமலையிலிருந்து வரேன். ராலிமலையிலிருந்து வரேன். முன்னாடி ஒரு தடவை எக்ஸாம் எழுதணும், அது கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல இருந்து ஃப்ரீயா கிளாஸ்க்குலாம் கூப்பிட்டாங்க. போக முடியல, வீட்டுல இருந்தா கொஞ்சம் படிச்சிருக்கோம். ட்ரை பண்றோம், எப்படி எழுதுறோம் பார்க்கலாம். இப்ப நீங்க இந்த தேர்வு எழுதுறது மையத்துக்கு வர்றப்ப என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க, அதை காமிங்க. நான் இந்த அப்ளிகேஷன் PDF டவுன்லோட் பண்ணி கடையில இருந்து ஜெராக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டோ பிரிண்ட் இதெல்லாம் வைக்கணும். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஆதார் கார்டு உள்ள கொண்டு போகலாம். அவ்வளவுதான், வேற எது கொண்டு வரலாம். வாழ்த்துக்கள் தம்பி. அதாவது இப்ப இந்த பகுதியில் நிறைய பேர் இருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் மாணவர்கள் தேர்வுக்கு உள்ளே செல்வதற்கு முன் இறுதிக்கட்டமாக படிப்பதற்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். தேர்வு எழுதும் மாணவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் 11 மணிக்கு மேல் தான் உள்ள நுழைய அனுமதி என்பதால்
மாணவர்கள் வந்து தனது பெற்றோர்களுடன் இருக்கும் நிலையில வந்து 11 மணிக்கு இங்க தேர்வு கூடத்தில் உள்ள நுழைய மாணவர்கள் வந்து சரியாக 1:30 மணி வரை தான் அனுமதிக்கப்படுவார்கள். அதுக்கு பிறகு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த நீட் தேர்வு வந்து இப்ப மறுதேர்வாக நடப்பதால் வந்து கடந்த காலத்தில் வந்து 3 மணி நேரம் அந்த தேர்வு நடைபெற்றது. தற்பொழுது 15 நிமிடம் கூடுதலாக வந்து 3.15 நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் வந்து நீட் தேர்வு எழுதும் போது வந்து ரஃப் நோட்டாக வந்து 2 பக்கங்கள் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது 4 பக்கங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த நீட் தேர்வு வந்து பலத்த பாதுகாப்புடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அதாவது கடந்த காலத்தில் வந்து நீட் தேர்வு வந்து வினாத்தாள் கசிந்ததால் வந்து பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் விடைத்தாள்கள் வந்து மையங்களுக்கு வந்துள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேர்வு எழுதும் கூடத்திற்கு அனுமதிக்கப்படுவதால் மாணவர்கள் தங்களை இறுதிக்கட்டமாக தயார்படுத்தி வருகின்றனர். அருணா. இளவரசன், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. இணைப்பிலேயே இருங்க. அடுத்ததாக மதுரை செய்தியாளர் சல்மானிடம் பேசலாம். சல்மான், வணக்கம். நீட் மறுதேர்வு இன்று நடைபெற இருக்கிறது. 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அங்குள்ள மாணவர்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன? மாணவர்களின் வருகை எப்படி இருக்கிறது? நாடு முழுவதும் MPBS மற்றும் PDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வினை தேசிய தேர்வு முகமையானது இன்று மறுதேர்வாக நடத்தப்படுகிறது. ஏற்கனவே மே 3ஆம் தேதி அன்று நடைபெற்ற நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மறுதேர்வுக்காக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு மையம் என்பது 14 மையங்கள் இருந்தன. தற்பொழுது நீட் மறுதேர்வுக்கு 15 மையங்களாக கூடுதலாக ஒரு மையங்கள் சேர்க்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 15 தேர்வு மையங்களில் 8578 தேர்வர்கள் தேர்வு எழுதுவதற்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது திருப்பாலை பகுதியில் இருக்கக்கூடிய யாதவா பெண்கள் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்வு மையத்தில் இருக்கிறோம். காலை 11 மணி முதலாக ஒவ்வொரு தேர்வர்களும் பலத்த சோதனைக்கு பின்பாக அனுமதிக்கப்பட உள்ள நிலையில் அவர்கள் தற்போதிலிருந்து குறிப்பாக தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான தேர்வர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த தேர்வு மையத்தை பொறுத்த மட்டிலும் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் இருப்பதால் நிழற்பந்தல்கள் அமைத்து அதற்கான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருக்கின்றன. காலை 11 மணி முதலாக 1:30 மணி வரைக்குமாக தேர்வர்கள் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் தான் காலையிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருந்து 8 மணிக்கெல்லாம் இந்த பகுதியில் வந்து தேர்வு மையங்களுக்கு முன்பாக தேர்வர்களும் அவர்களது பெற்றோர்களும் காத்து கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட கடந்த நீட் தேர்வின் பொழுது அதிக அளவிற்கான இந்த தேர்வு மையத்தை பொறுத்த மட்டிலும் 1040 தேர்வர்கள் தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் கடந்த தேர்வின் போது ஏராளமானோர் அதிக அளவுக்கான தேர்வர்கள் வர தொடங்கிய நிலையில்தான் தற்பொழுது இந்த வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை என்பது குறைவாக காணப்படுகிறது. நீட் மறுதேர்வு எழுதுவதில் அவர்கள் அதிக அளவிற்கு ஆர்வம் காட்டப்படவில்லையா என்ற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு தேர்வுக்கும் நாம் கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக பார்க்கும்போது சரியாக ஒரு 10 மணி முதலாகவே இந்த தேர்வு மையங்களில் அதிக அளவிற்கான மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுவதற்காக வருகை தருவார்கள். இந்த நிலையில்தான் இந்த மறுதேர்வு என்பது மாணவர்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் பெற்றோர்களும் மாணவர்களும் அதிக அளவிற்கு ஆர்வம் காட்டாத ஒரு நிலையை காண முடிகிறது. தொடர்ச்சியாக காவல்துறையினரை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேர்வு மையத்தின் முன்புறம் அதே போன்று அவர்களுடைய அந்த கதவிற்கு பின்பாக அவர்கள் தேர்வு எழுதக்கூடிய அந்த ஹால் டிக்கெட் சோதனை செய்யும் பகுதியான 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அதே போன்று அந்த தேர்வர்களுக்கு தேவையான குடிநீர் கழிவறை உள்ளிட்ட வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த மட்டிலும் 3 பொருட்கள் மட்டும்தான் எடுத்து செல்ல வேண்டும். ஹால் டிக்கெட், ஆதார் என்ற அடையாள அட்டை, 2 பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படங்கள் மட்டும்தான் எடுத்து செல்லலாம். அதனை அடுத்தாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய வெள்ளை நிற பாட்டில்களில் தண்ணீர் எடுத்து செல்லலாம் உள்ளிட்ட அனுமதி மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 1040 தேர்வர்கள் தேர்வு எழுதக்கூடிய இந்த தேர்வு மையத்தில் ஏராளமான காலை முதலாக வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினரும் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இப்போ இந்த ரீ எக்ஸாம் வந்திருக்குது. எந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்குது? இந்த ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சார், ஒன் மோர் டைம் என்ன கேட்குறீங்க? இந்த ரீ எக்ஸாம் வந்திருக்கு. இப்போ நீட்டில் ரீ எக்ஸாம் வந்திருக்கு. பேப்பர் லீக் ஆனது சம்பவம் நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது. இப்போ ரீ எக்ஸாம் அந்த எழுதுறது என்ன மாதிரியான மனநிலை இருக்குது? ஒரு பேரண்டாக மாணவர்களுக்கு அது என்ன மாதிரியான மனநிலை? இவங்க ஒரு இடத்துல பண்ண அஜாக்கிரையால் தான் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க.
எல்லாருமே நீட்டுக்குன்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகி இதில் வந்தவங்களாம் இப்போ வந்துட்டு திருப்பி இந்த ஒரு கரெக்டான ஒரு இது பண்ணாதனால ஒரு இடத்துல நடந்த தவறுதலால் இருக்கிற எல்லாருமே இதில் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க சார். இந்த நீட் எக்ஸாமை தாண்டி இப்போ இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் உள்ளிட்ட எல்லா படிப்புகளும் பாதிக்கப்படுது. இவங்க மிகப்பெரிய எஸ் சார், கண்டிப்பா. ஏன்னா இதுல எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு தான் அடுத்து போகணுன்றவங்களா ஒரு இதுல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு எக்ஸாம்னால அது எல்லாமே போஸ்ட்மெண்ட் ஆகி எல்லாருமே என்ன பண்ண போறோன்றது தெரியாம எல்லாருமே ஒரு மனநிலைமை ரொம்ப இதாக தான் சார் இருக்காங்க. பாப்பா, நீங்க இப்ப தேர்வு எழுதுறதுல இப்ப லாஸ்ட் டைம் நீங்க எழுதிருப்பீங்க, இப்ப இந்த கேப் விட்டு இந்த மாதிரி லீக்கேஜ் ஆயிடுச்சுன்றது அந்த இப்ப என்ன மைண்ட் செட்ல இருக்கு? நான் 12th முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வரேன். ஸோ நான் இதை செகண்ட் சான்ஸாக பார்க்குறேன். ஆனால் எல்லாருக்குமே அதே மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் 1 year ட்ராப் பண்ணி அந்த மாதிரிலாம் அண்ணா அக்காலாம் ட்ராப் பண்ணி எழுதுறேன். அவங்களுக்கு கஷ்டம் தான். ஸோ என்டிஏ நெக்ஸ்ட் டைம் இது இன்னும் கொஞ்சம் இங்கே சென்டர்ஸில் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் கட்டுப்பாடுகளை இன்னும் அந்த கொஷின் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இடத்துல பண்ணாங்க அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இதாக இருக்கும். இதனால எல்லா ஃபீல்டுமே அஃபெக்ட் ஆக தான் செய்யுது. டெலிகிராம் போன்ற மாதிரியான சமூக வலைதளங்களை முடக்கி இருக்கிறக்காங்க, இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்ல எப்படி பாக்குறீங்க? மோஸ்ட்லி சோஷியல் மீடியாவை 2 இதாகவுமே பார்க்கணும். நல்லது இப்போ படிக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அது நெகட்டிவாகவும் யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. அது என்டிஏ சைடில் இருந்தால் அது என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் வழியாக எழுதுகிற மாதிரி கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு பெற்றோர்கள் மாணவர்களுடைய எண்ணம் என்பது இது போன்ற நீட் மறுதேர்வு என்பது பெற்றோர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இதுபோன்ற வரும் காலகட்டங்களில் இதுபோன்ற முக்கிய பிரதான ஒரு தேர்வுகளில் அஜாக்கிரதையாக இல்லாமல் தேசிய தேர்வு முகமையானது மிகுந்த கட்டுப்பாட்டுடன் கவனத்துடன் தேர்வை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. நீட் மறுதேர்வு இன்று நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் 31 மாவட்டங்களில் இந்த தேர்வு நடைபெற இருக்கிறது. 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது. எமது செய்தியாளர் சல்மான் மற்றும் இளவரசன், உங்கள் இருவருக்கும் நன்றி.